morning students. Today class என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா physics அப்படிங்கற சப்ஜெக்ட்டை பத்தி ஒரு introduction பார்க்க போறோம். ஓகேவா? இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஆல்ரெடி 10th ல படிச்சிருப்பீங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சயின்ஸ்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? physics இருக்கு, chemistry இருக்கு, botany இருக்கு, zoology இருக்கு. ஓகேவா? 4 பார்ட்ஸ் இருக்கு. இப்போ இதில் நான் உங்களுக்கு எதை டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை டீச் பண்ண போகிறேன். இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது முதல்ல எந்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்சியா அப்படிங்கிற ஒரு லட்டின் வேர்டு. சயின்ஸ் அப்படிங்கிறது சயின்சியா அப்படிங்கிற ஒரு லட்டின் வேர்டு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா டு நோ அப்படிங்கிறது மீனிங். சயின்சியா அப்படிங்கிறதோட மீனிங் டு நோ. டு நோ அப்படின்னா என்ன மீனிங்? டு நோ அப்படிங்கிறது எதையுமே கண்டுபிடிக்கிறது, ஆராயிறது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டு நோ, தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து வந்த சயின்ஸியா அப்படிங்கிற வேர்டு எப்படி மாறிச்சு அப்படின்னா சயின்ஸ் அப்படின்னு மாறிச்சு. சயின்ஸ் அப்படிங்கிற மீனிங் என்னன்னா டு நோ ட்ரூத், உண்மைத்தன்மையை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணி காட்டுவோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சு சொன்னாலும் எக்ஸ்பெரிமெண்ட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் பண்ணி காட்டணும். தியரி ப்ளஸ் எக்ஸ்பெரிமெண்டல் இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சயின்ஸை ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியும். தியரிட்டிக்கலாக சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் ப்ரூஃப் பண்ணி காட்டணும். அதுதான் சயின்ஸ். வேறு எதுக்குமே ப்ரூஃப் அப்படிங்கிறது தெரியாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணி காட்டுவோம். அதுக்கு தான் என்ன மீனிங் இருந்துச்சுன்னா நோ ட்ரூத் அப்படின்னு வந்துச்சு. உண்மைத்தன்மை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம் அப்படிங்கிறது. சயின்ஸில் உங்களுக்கு 4 பார்ட்ஸ் சொன்னோம் இல்லையா? பாட்டனி, சுவாலஜி. அந்த பாட்டனி சுவாலஜி அப்படிங்கிறது பாட்டனி சுவாலஜி அப்படிங்கிறது லிவிங் திங்ஸை பற்றி படிப்போம். ஓகேவா? லிவிங் திங்ஸை பற்றி படிக்கிறது தான் பாட்டனி சுவாலஜி. நான் லிவிங் திங்ஸை பற்றி படிக்கிறது என்ன சொல்லணும்னா ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி. இதில் நான் உங்களுக்கு எதை டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ். இந்த ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் வேர்டு. ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது க்ரீக் வேர்டு. க்ரீக் வேர்டு அந்த ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற க்ரீக் வேர்டை எதிரே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபியூசிக்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஃபியூசிக்ஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா நேச்சர். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற வேர்டை கொடுத்தாங்க. ஓகேவா? இந்த ஃபிசிக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் இருக்குது. என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ். கிளாசிக்கல் அப்படிங்கிறது பழங்கால முறைப்படி நம்ம படிக்க வேண்டியது. மாடர்ன் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி படிக்கிறத நம்ம என்ன பண்ணோம் மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் 2 சப்டிவிஷன் சொன்னோம் இல்லையா? கிளாசிக்கல், மாடர்ன். இப்போ கிளாசிக்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளாசிக்கலில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அக்கோஸ்டிக்ஸ், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ரிலேட்டிவிட்டி. இதெல்லாம் கிளாசிக்கலாக நம்ம படிக்கக்கூடியது. இப்போ மெக்கானிக்ஸ் அப்படின்னா அதில் என்னது சம்பந்தமாக படிப்போம் அப்படின்னா ஃபோர்ஸை பற்றி படிப்போம். மெக்கானிக்ஸில் ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரியும், ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்டேட் அது சேஞ்ச் ஆகும், மோஷனுக்கு மாறும். இப்போ மூவிங்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம ரெஸ்ட்டை கொண்டு வந்தால் நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவிட்டியை பற்றி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். அதில் சப்டிவிஷன் ஸ்டாட்டிக்ஸ் அண்டு டைனமிக்ஸ் அப்படின்னு. ஓகேவா? இப்போ மூவிங்கில் இருக்கிறதுலையும் சரி, ரெஸ்ட்டில் இருக்கிறதுலையும் சரி, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்போ அந்த மாதிரி படிக்கக்கூடிய டைட்டில் தான் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது. செகண்ட் ஒன்று என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் டாபிக் எடுத்துட்டோம்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எது வரும்னா ஹீட் அண்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி. இதை பற்றி படிக்கிறது ஃபுல்லாகவே தெர்மோடைனமிக்ஸ் டாப்பிக்கில் வரும். நெக்ஸ்ட்டு ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்டிக்ஸ் டாபிக் எடுத்தோம்னா அதில் எது வரும்னா லைட் சம்மந்தமாக படிக்கக்கூடியது எல்லாமே ஆப்டிக்ஸில் வரும். லைட் வேவ்ஸ், லைட்டோட ப்ராபகேஷன், இது எல்லாமே ஆப்டிக்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம். எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசமும் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம். அக்கோஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுல எது படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸை பற்றி படிப்போம். சவுண்ட் வேவ்ஸ் எப்படி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ப்ராபகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் அக்கோஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸை பற்றி படிக்கிறது. விண்வெளியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ், போகிறாங்க இல்லையா, அதுக்கு சம்மந்தமாக படிக்கக்கூடியது தான் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். நீங்களே ஒரு அஸ்ட்ரானட் ஆகணும்னா நீங்கள் எந்த டாபிக் எடுத்துக்கலாம்? ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்து போகும்போது அந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் டீட்டெயில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அஸ்ட்ரானமிக்கல் பாடி சம்மந்தமாக வரும்.
நெக்ஸ்ட் ரிலேட்டிவிட்டி. ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஸ்பேஸ் டைம் எனர்ஜி. இந்த மூணுல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேவ்ஸ், அதில் இருக்கக்கூடிய பாடிஸ் மூவிங்கை பற்றி படிக்கிறது தான் ரிலேட்டிவிட்டி. ஸ்பேஸ் டைம் எனர்ஜி இதோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கிளாசிக்கல் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸில் என்னென்ன டாபிக் இருக்குன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், மாலிகுலர் ஃபிசிக்ஸ், ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ், கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். ஓகேவா? இப்போது மாடர்ன் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொன்னோம் இல்லையா? இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன லெவலை பற்றி, இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் நேச்சர் ஆஃப் அட்டாமிக் அண்ட் சப் அட்டாமிக் லெவல்ஸ் இதை பற்றி படிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் குவாண்டம் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ஃபிசிக்ஸ், ஆட்டமோட ஸ்ட்ரக்சர், ஆட்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் இதை பற்றி படிக்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ். நியூக்ளியர் அண்ட் மாலிகுலர் ஃபிசிக்ஸில் நியூக்ளியோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபார்மேட்டிக் அதை பற்றி படிக்கிறது என்னன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் மாலிகுலர் ஃபிசிக்ஸ். ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இது சம்மந்தமாக படிக்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ். கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ், கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது சாலிட், லிக்யூட், கேஸ் அப்படின்னு 3 ஸ்டேட் இருக்கு இல்லையா? அது சம்மந்தமாக படிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். ஓகேவா? அந்த 3 டைப் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் வேல்யூவை வந்து எது பண்ணுவோம் கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸில் படிப்போம். இப்போ கிளாசிக்கல் அண்டு மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஃபிசிக்ஸில் 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன கோர்ஸ் எடுத்தால் எது சம்மந்தமாக படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட். சின்ன கிளாஸ்லலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன, அளவீடு. நம்ம லைஃப்பில் எதை எடுத்துட்டாலுமே நம்ம என்ன பண்ணணும் ஒரு மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு கரெக்டான அளவு வச்சு தான் நம்ம ட்ரெஸ்ஸு கிளாத் எடுக்க முடியும். அப்போ எவ்வளோ கேட்பேன், லென்த்தில் கேட்பேன். ஓகேவா? எனக்கு இவ்வளோ லென்த்து வேணும், இத்தனை மீட்டர் லென்த்து வேணும் அப்படின்னு கேட்போம். இப்போ ரைஸ் வாங்க போகிறோன்னா எனக்கு இவ்வளோ கேஜி வேணும் அப்படின்னு கேட்குறோம். இப்போ வெயிட்டை வச்சு சொல்கிறோம். டைம் பார்க்குற அப்படின்னா எனக்கு இவ்வளோ செகண்டில் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்னென்னா லைஃப்பில் என்ன இருக்குன்னா மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவானது நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அத்தியாவசியமாக இருக்குது. இப்போ அந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்ஸ் மூலயமா தான் கொண்டு வந்தோம். இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட் எடுப்போம். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவான்டிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா லைஃப்பில் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் 2 டைப் இருக்குது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி. ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டின்னு 2 டைப் இருக்குது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி குவான்டிட்டினா விச் cannot be expressed in any other terms of physical quantity. வேறு எந்த அளவீடாலும் அளக்க முடியாத அடிப்படை அளவுன்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் அப்படின்னா அடிப்படை அளவீடு தான் நம்ம என்ன சொன்னோம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி விச் cannot be expressed in terms of any other physical quantity. Derived quantity can be expressed in terms of physical quantity. Fundamental quantity is called derived quantity. ஓகேவா? கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலேருந்து வந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டி. அடிப்படை அளவுலேருந்து வந்தது தான் நம்ம என்ன சொல்லணும் வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா லென்த்து, மாஸ், டைம், டெம்பரேச்சர், லூமினாஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் சொல்லுவோம். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிங்கிறது லென்த்து, மாஸ், டைம், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், கரண்ட், லூமினாஸ் இன்டென்சிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் லென்த் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம் மெஷர்மெண்ட் எடுப்போம் அப்படின்னா மீட்டர் அப்படிங்கிற யூனிட்டை வச்சு தான் என்ன பண்ணுவோம் மெஷர்மெண்ட் எடுப்போம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் உள்ள டிஸ்டன்ஸை நீ மெஷர்மெண்ட் எப்படி எடுப்போம்னா லென்த்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவேன். அப்போ மீட்டரில் சொன்னோம் அப்படின்னா அது லென்த்தை கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மீனிங் வரும். அடுத்தது மாஸ். மாஸ் அப்படிங்கிறது வெயிட்டை கால்குலேட் பண்ணுறது. இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜி, கிலோகிராம். இப்போ வெயிட்டை நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கிலோகிராம் அப்படிங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் வெயிட்டை மெஷர்மெண்ட் எடுப்போம். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் கெல்வின் அப்படிங்கிற யூனிட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் வேல்யூ எடுப்போம். டைம் அப்படிங்கிறது செகண்ட் அப்படிங்கிற யூனிட்டை வச்சு தான் நம்ம டைம் என்ன பண்ணுவோம் கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல் அப்படிங்கிற யூனிட்டை வச்சு தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வேல்யூ பண்ணுவோம். கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஆம்பியர் அப்படிங்கிற யூனிட்டை வச்சு தான் கரண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூ பண்ணுவோம்.
லூமினாஸ் இன்டென்சிட்டி. கேண்டிலா அப்படிங்கிற யூனிட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், லூமினாஸ் இன்டென்சிட்டியை வேல்யூ பண்ணுவோம். இந்த 7 குவான்டிட்டியுமே தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், மெஷர்மெண்ட். ஃபண்டமெண்டல் அப்படின்னா அடிப்படை அளவீடுகள் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்டை வேல்யூ பண்ணுறதுக்கு இந்த 7 தான் முக்கியமானது. இதுலேருந்து வந்தது தான் டிரைவ். இதுலேருந்து தான் நம்ம வேல்யூ, ஏரியா இதெல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா. இதெல்லாம் வந்து இந்த வேல்யூவை வச்சு தான் அடிப்படையாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபோர்ஸை நீ அப்ளை பண்ணுற, அந்த ஃபோர்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ வேணும் அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுவோம். அப்போ மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், மாஸ் அப்படின்னா எதை வச்சு கால்குலேட் பண்ணுவேன், வெயிட்டை வச்சு கால்குலேட் பண்ணுவேன், கிலோகிராம். அப்போ எங்கே போகிறோம்னா இந்த ஃபண்டமெண்டலுக்கு தான் நம்ம போகிறோம். ஓகேவா. இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் 7 டைப் இருக்குது. என்னென்னா லென்த்து, மாஸ், டைம், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், கரண்ட், லூமினாஸ் இன்டென்சிட்டி. இந்த 7 குவான்டிட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 7 வச்சு தான் நம்ம மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்தது. ஓகேவா. டிரைவ்டு குவான்டிட்டிங்கிறதுமே இந்த ஃபண்டமெண்டல்ல தான் வந்துச்சு. இந்த 7 குவான்டிட்டியை வச்சு தான் மெயினாக நம்ம எல்லா வேல்யூமே என்ன பண்ணணும்னா வேல்யூ எடுப்போம். இப்போ லென்த்துனா உங்களுக்கு தெரியும், ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்டில் இருக்குன்னா இன்னொரு பாயிண்ட்டுக்கும் அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையே கூட டிஸ்டன்ஸை சொல்லுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லென்த்துன்னு கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஏங்கிற ஒரு பார்ட்டிகல் இங்கே இருக்குது, பிங்கிற ஒரு பார்ட்டிகல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ ஏக்கும் பிக்கு இருக்க ஒரு டிஸ்டன்ஸை வேல்யூ பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுற, மெஷர்மெண்ட் எடுக்கிற, லென்த்து தான் மெஷர்மெண்ட் எடுக்கிற. இப்போ லென்த்து அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன யூனிட்டை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படிங்கிற யூனிட்டை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தது மாஸ். மாஸ் அப்படிங்கிறது இப்போ ஏதாவது கடைக்கு நீ என்ன பண்ணுற, ஏதாவது திங்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா, மளிகை கடையில் ஜாமான் வாங்க போகிறீங்கன்னா இவ்வளோ கேஜியில் எனக்கு கொடுங்க, சுகர் இவ்வளோ கேஜியில் கொடுங்கன்னு கேட்குறீங்க இல்லையா. அப்போ அங்கே நம்ம எதை மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் கேஜி அப்படிங்கிற யூனிட் எடுத்து மாசங்களை கால்குலேட் பண்ணுறோம். எத்தனை மணிக்கு வந்த, எவ்வளோ டைம் நீ ட்ராவல் பண்ண அப்படிங்கிறதுக்கு நம்ம டைமை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த யூனிட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் அப்படிங்கிற யூனிட்டை ஃபாலோ பண்ணுறோம். டெம்பரேச்சர், எவ்வளோ ஹீட் டெம்பரேச்சர் உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோம், கெல்வினை வச்சு சொல்கிறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஓகேவா, பொருட்களோட அளவீடை சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோல் அப்படிங்கிற யூனிட்டை ஃபாலோ பண்ணுறோம். கரண்ட் அப்படிங்கிறது ஆம்பியர் அப்படிங்கிற யூனிட்டை ஃபாலோ பண்ணுறோம். இவ்வளோ ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு. லூமினாஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது கேண்டிலா அப்படிங்கிற யூனிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லூமினாஸ் இன்டென்சிட்டி, சரியா, வெளிச்சத்தை அளவிடுறோம். ஓகேவா. இந்த 7 குவான்டிட்டியை வச்சு தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் அடிப்படை அளவீடுகள் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிரைவ்டு குவான்டிட்டி. இதுலேருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் டிரைவ்டு குவான்டிட்டி. டிரைவ்டு குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவீடுகள் இருக்குது, அது இப்போ பார்ப்போம். என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரியும் சரி நம்மளும் சரி ஒரு ஈக்குவல் ஒரு யூனிட்டியான வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி தானே. அப்போ அந்த கரெக்டான வேல்யூ வரத்துக்கு இந்த எஸ்ஐ சிஸ்டம், அதாவது சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற வேல்யூவை கொண்டு வந்தாங்க. இதுக்கு இந்த எஸ்ஐ சிஸ்டத்துக்கு முன்னாடி என்னென்ன வேல்யூ வச்சுருந்தாங்கன்னா எஃபிஎஸ் சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம். எஃபிஎஸ் அப்படின்னா ஃபுட் பவுண்ட் செகண்ட், ஃபுட் பவுண்ட் செகண்ட், இதை வச்சு வேல்யூ பண்ணாங்க. அடுத்தது எம்கேஎஸ் மீட்டர் கிலோகிராம் செகண்ட், இதை வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது சிஜிஎஸ், சிஜிஎஸ் அப்படிங்கிறத சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அப்படிங்கிற வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சாங்க. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அளவீடு முறைகளில் குவான்டிட்டியோட வேல்யூ ஆனது என்ன ஆச்சுன்னா சேஞ்ச் ஆச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த லெவல் வந்தது தான் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். இந்த சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது ஒரே யூனிட்டியான வேல்யூ இருக்கணும். நம்ம எந்த கண்ட்ரி எப்படி வேல்யூ பண்ணாலுமே இப்போ லென்த்து அப்படின்னா அவங்க எந்த யூனிட்டை ஃபாலோ பண்ணியிருக்குன்னா மீட்டருங்கிற யூனிட்டை தான் ஃபாலோ பண்ணணும். டைம் அப்படின்னா செகண்ட் அப்படிங்கிறது தான் ஃபாலோ பண்ணணும். டெம்பரேச்சர்னா கெல்வினை தான் ஃபாலோ பண்ணணும். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா மோலை தான் ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிற ஒரு யூனிட்டான வேல்யூவை கொடுத்தது தான் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். இப்போ நம்ம மீட்டரில் கால்குலேட் பண்ணும்போது ஃபாரினர்ஸும் மீட்டரை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 வேல்யூவும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே எரர் வேல்யூ வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா. அப்போ ட்ரூ வேல்யூ வரத்துக்கு சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் ஒரே மாதிரியான சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அந்த யூனிட்டை ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ நம்ம டிரைவ்டு குவான்டிட்டியே பார்ப்போம். இப்போ டிரைவ்டு குவான்டிட்டிக்கு ஃபண்டமெண்டல்லேருந்து தான் வந்து சொன்னால் இப்போ டிரைவ்டு குவான்டிட்டி என்னென்னு பார்ப்போம்.
இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா டிரைவ்டு குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். டிரைவ்டு குவான்டிட்டி வந்து எந்த குவான்டிட்டிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலேருந்து தான் டிரைவ்டு வந்துச்சு. அப்போ நம்ம இந்த குவான்டிட்டி ஃபுல்லாகவே மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த யூனிட்டை பேசிக்காக எடுத்துப்போம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்லேருந்து தான் எடுத்துப்போம். அதுலேருந்து வந்தது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளேன் ஆங்கிள் ஃபஸ்ட்டு ஓகேவா, டிரைவ்டு குவான்டிட்டியில் பிளேன் ஆங்கிள் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து ஆட் பை ரேடியன். இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியன் தான் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ரேடியனை மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க, ரேடியன் அப்படிங்கிற யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதை மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம், பிளேன் ஆங்கிள் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது ஸ்டெரேடியன் அப்படிங்கிற யூனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எதை மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா சாலிட் ஆங்கிள் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஏரியா. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த் இன்ட்டு பிரெத்து. இப்போ உனக்கு லென்த் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலில் வருதா, இப்போ லென்த்தை எப்படி கால்குலேட் பண்ணுவேன், மீட்டர் அப்படிங்கிற யூனிட்டை ஃபாலோ பண்ணுவேன். அப்போ மீட்டர், பிரெத்துக்கும் என்ன பண்ணுவோம், பிரெத்தும் அதே சேம் மீனிங் தான். பிரெத்துக்கும் நம்ம எதை கால்குலேட் எடுத்துப்போம், யூனிட்னா மீட்டர் தான் எடுத்துப்போம். அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர் என்ன வரும், மீட்டர் ஸ்கொயர். அப்போ எம் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற யூனிட் உனக்கு வந்துச்சுன்னா அங்கே நீ எதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க, ஏரியாவை மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அடுத்தது வேல்யூம். இப்போ வேல்யூம் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா வரும்னா ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஆல்ரெடி உனக்கு ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியும், மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட். ஹைட் அப்படின்னா நீ எதை மெஷர்மெண்ட் எடுத்துப்பா, அதுவும் இன்னும் சேம் தான், லென்த்து மீட்டர் ஸ்கேல் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அப்போ மீட்டர் அப்படிங்கிற யூனிட் ஆட் ஆகும். இப்போ லென்த்து இன்ட்டு ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஏரியாவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர் வரும், ஹைட்டுக்கு ஒரு மீட்டர் வரும். அப்போ ரெண்டுமே கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும், மீட்டர் கியூப். இப்போ m3 மீட்டர் கியூப் அப்படின்னா வேல்யூக்கு வரும். அடுத்தது வெலாசிட்டி. வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். எவ்வளோ டைமிங்கில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் அப்படின்னா உனக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட், ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிருக்கும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகிருக்குன்னா லென்த்தை வச்சு தான் மெஷர்மெண்ட் எடுப்போம். அப்போ அதுக்கு என்ன வரும், மீட்டர். டைமுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தானே டைம். அப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட்னு சொல்லியிருக்கேன், m/s. ஓகேவா, m/s. அப்போ டிவைடில் இருக்கிறது நம்ம என்ன டினாமினேட்டர் கொண்டு போது ms⁻−1. ஓகேவா, ms⁻−1 வந்து எதோட யூனிட்டு, வெலாசிட்டியோட யூனிட்டு. அடுத்தது ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா என்னன்னா வெலாசிட்டி பை டைம். ஆல்ரெடி வெலாசிட்டிக்கு உனக்கு ms⁻−1 போட்டாச்சு. இப்போ டிவைடு s, அந்த s மேலே போகும்போது -1 ஆகும் பவர். இப்போ ms⁻−2. வெலாசிட்டிக்கு ms⁻−1, டைமுக்கு s, மேலே s டிவைடில் இருக்கிறது மேலே போகும்போது s⁻−2. இப்போ ms⁻−2. இதுதான் எதுக்கான யூனிட்டு, ஆக்சலரேஷனுக்கான யூனிட்டு. ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஆங்குலர் டிஸ்டன்ஸ் பை டைம். ஆங்குலர் டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஆங்குலர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம், ரேடியன் சொல்லுவோம் இல்லையா. இப்போ ரேடியன் ஃபார்முலா வரும். அடுத்து டிவைடில் டைம். டைமுக்கு என்ன யூனிட் வரும், செகண்ட். இப்போ ரேடியன் பை செகண்ட். அப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா ரேடியன் இந்த டிவைடில் இருக்கிறது s⁻−1 இருக்கும், மேலே போகும்போது நம்ம s⁻−1, இங்கே s⁻1 மேலே போகும்போது s⁻−1. இப்போ ரேடியன் s⁻−1 அப்படிங்கிற யூனிட் வந்து நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம்னா ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்க, ரேடியன் s⁻−1 டிவைடட் பை டைம். டைமோட யூனிட் என்ன, செகண்ட், எஸ். அப்போ இது மேலே வரும்போது ரேடியன் s⁻−2. நெக்ஸ்ட்டு டென்சிட்டி. டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் பை வேல்யூம். மாஸுக்கு உனக்கு தெரியும் யூனிட், இது ஃபண்டமெண்டல் தானே. அப்போ மாஸோட யூனிட் என்ன வரும், கிலோகிராம். வேல்யூக்கு உனக்கு தெரியும், ஃபார்மேட் படி வேல்யூக்கு என்ன எடுத்திருக்கோம், நம்ம மீட்டர் கியூப்னு எடுத்திருக்கோம். இப்போ டிவைடில் நம்ம இருக்கிறத மாற்றும் போது கிலோகிராம் m⁻−3, கேஜி m⁻−3 அப்படின்னு வந்துச்சுன்னா அது எதோட யூனிட்னா டென்சிட்டியோட யூனிட்டு. இது எல்லாமே என்ன குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி. நெக்ஸ்ட் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸோட யூனிட் கிலோகிராம், வெலாசிட்டிக்கு என்ன வரும் ms⁻−1. டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். மொமெண்ட் ஆஃப் இனர்சியா மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். மாஸுக்கு உனக்கு ஆல்ரெடி தெரியும் கிலோகிராம் கேஜி. டிஸ்டன்ஸ் அப்படின்னா மீட்டரில் சொல்லுவோம், ஸ்கொயர் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். அப்போ கேஜி m ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸுக்கு கிலோகிராம்,
acceleration ms power minus 2. இந்த ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் கேஜி ms power minus 2 அப்படின்னு போடலாம். அப்படின்னா நியூட்டன், அதாவது என்ன கேப்ஸில் போடலாம். ஓகேவா? இது ரெண்டுமே எதுக்கான யூனிட்னா ஃபோர்ஸுக்கான யூனிட். ஏன் உனக்கு இவ்வளோ ஃபார்முலா இந்த யூனிட்டை செப்பரேட் பண்ணி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த யூனிட்டுக்கு ½ மார்க் உண்டு. ஓகேவா? எக்ஸாமில் உனக்கு ஃபைனலாக வேல்யூ கண்டுபிடிச்சி யூனிட் அப்படிங்கிறதுக்கு வேல்யூக்கு ஒரு ½ மார்க், யூனிட்டுக்கு ஒரு ½ மார்க், சம்லாம் போடுறப்ப சொல்லுவாங்க. அப்போ உனக்கு எல்லாத்துக்குமே எல்லா குவான்டிட்டிக்குமே உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா யூனிட் அப்படிங்கிறது மெயினாக தெரியணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ப்ரெஷர். ஓகேவா? ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுக்கும் நமக்கு தெரியும் நியூட்டன் அப்படிங்கிற யூனிட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஏரியா அப்படிங்கும்போது மீட்டர் ஸ்கொயர். அப்போ அதோட யூனிட்டை எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா nm பவர் minus 2. இப்போ இங்கே m ஸ்கொயர் இல்லையா, அது மேலே டிவைடில் இருக்கிறது தான் போகும்போது nm பவர் -2 வரும். இப்போ இதை நேமை எப்படி மாற்றி எழுதலாம்? nm பவர் -2 அப்படின்னா ப்ரெஷருக்குள்ள யூனிட் தான். இதை அனதர் நேமாக எப்படி எழுதலாம்னா பாஸ்கல் PAன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஸ்மால் லெட்டரில் PA அப்படிங்கிறது கொடுத்தாலுமே அது எதுக்கு உள்ள யூனிட் தான், ப்ரெஷருக்குள்ள யூனிட் தான். நெக்ஸ்ட்டு எனர்ஜி. எனர்ஜினாலும் சரி ஒர்க்குனாலும் சரி சேம் தான். எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட் வரும்? n. டிஸ்டன்ஸ்னால் உனக்கு தெரியும், லென்த்தை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். அப்போ லென்த்துக்கு என்ன யூனிட்? மீட்டர். இப்போ nm. இந்த nm போட்டாலும் எனர்ஜி வரும். nm பதிலாக எப்படி எழுதலாம்னா எனர்ஜிக்கு ஜூல், J அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஒர்க்குக்கும் அதே சேம் தான், J. அடுத்தது பவர். பவர் அப்படின்னா ஒர்க் டிவைடட் பை டைம். ஒர்க் டிவைடட் பை டைம். இப்போ ஒர்க் எவ்வளோ டைமில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா பவரை வச்சு சொல்லுவோம். அப்போ ஒர்க் பை டைம்னா ஒர்க்குக்கு உனக்கு ஆல்ரெடி உனக்கு ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க, ஜூல் J டிவைட் பை எஸ். அப்போ மேலே வரும்போது JS பவர் -1. இந்த பவரை அனதர் யூனிட்டாக எப்படி கால்குலேட் பண்ணால் வாட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் அப்படின்னாலும் JS பவர் -1 அப்படின்னாலும் ரெண்டுமே எதுக்கானது? பவருக்கான யூனிட். நெக்ஸ்ட் இம்பல்ஸ். இம்பல்ஸுக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸுக்கு n, டைமுக்கு s. ns அப்படிங்கிறது இம்பல்ஸோட யூனிட். அடுத்தது சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் பை லென்த், n பை m, nm பவர் -1. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா நியூட்டன் n, டிஸ்டன்ஸுக்கு m. அப்போ nm அப்படிங்கிற யூனிட் வந்து எதுக்கானதுன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான யூனிட். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது கரண்ட் இன்ட்டு டைம். எலக்ட்ரிக் சார்ஜோட ஃபார்முலா என்னன்னா கரண்ட் இன்ட்டு டைம். கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர், டைம் அப்படிங்கிறது செகண்ட். அப்போ AS அப்படிங்கிறத நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட்டாக சொல்லுவோம். AS அப்படி இல்லைன்னா கூலும், C அப்படிங்கிறது போட்டாலுமே எதுக்கான யூனிட்னா எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட். நெக்ஸ்ட்டு கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டிக்கு ஃபார்முலா கரண்ட் பை ஏரியா. கரண்ட்டுக்கு என்ன யூனிட்டு? கரண்ட்டுக்கு என்ன யூனிட் வரும்னா ஆம்பியர். ஏரியாவுக்கு என்ன வரும்? மீட்டர். ஓகேவா? இப்போ மீட்டர் ஸ்கொயர் மேலே வரும்போது m பவர் -2. அப்போ AM பவர் -2. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் பை கரண்ட் இன்ட்டு லென்த். ஃபோர்ஸுக்கு n, ஓகேவா, நியூட்டன் n போடும். டிவைடு கரண்ட்டுக்கு A, லென்த்துக்கு என்ன வரும்னா m. அப்போ n பை AM. அதை நம்ம யூனிட் முறைப்படி எப்படி எழுதுவோம் அப்படின்னா n A பவர் -1 டிவைட் இருக்கிறது மேலே வரும்போது பவர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே A பவர் 1 இருக்குது. அப்போ சைன் சேஞ்ச் ஆகும்போது A பவர் -1, m பவர் -1. அப்போ n A பவர் -1, m பவர் -1 அப்படிங்கிறது மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட யூனிட். அடுத்தது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா ஃபோர்ஸ் பை டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸுக்கு n தெரியும், டிஸ்டன்ஸுக்கு m. அப்போ nm பவர் -1. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா என்னன்னா எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. எனர்ஜிக்கு உனக்கு ஆல்ரெடி தெரியும், ஜூல், J அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது, ஃப்ரீக்வன்சினா என்ன? டைத்தோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரீக்வன்சி. அப்போ டைமுக்கு என்ன யூனிட் சொல்லியிருக்கோம்? S. இதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூனா என்ன வரும்? 1/s. 1/sனாலும் s பவர் -1னாலும் என்ன சேம் தான். அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு என்ன போடலாம்? J/s பவர் -1.
டிவைடில் இருக்க டினாமினேட்டர் போகும்போது பாசிட்டிவ் ஆகும் இல்லையா, அந்த சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போ மாறும்போது ஜேஎஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஜேஎஸ் அப்படிங்கிறது எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட யூனிட். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு ஃபார்முலா எனர்ஜி பை மாஸ் இன்ட்டு டெம்பரேச்சர். மாஸ் எனர்ஜிக்கு உனக்கு வேல்யூ தெரியும் ஜூல், மாஸுக்கு உனக்கு தெரியும் கேஜி, டெம்பரேச்சருக்கு கே. ஓகேவா, இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் முறைப்படி மாற்றணும் அப்படின்னா ஜே டிவைடர் கூட கேஜி மேலே வரும்போது கேஜி பவர் -1 கே பவர் -1, அப்போ ஜே கேஜி இன்வர்ஸ் கே இன்வர்ஸ் வரும். ஓகேவா, இது எல்லாமே எதோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டிக்கான யூனிட். லாஸ்ட் ஒரு யூனிட் இருக்குது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். டிரைவ்டு குவான்டிட்டியில் லாஸ்ட் ஒன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா எனர்ஜி பை டெம்பரேச்சர். எனர்ஜிக்கான யூனிட் ஜே. ஓகேவா, ஜூல். டெம்பரேச்சருக்கு கெல்வின் கே. அப்போ ஜே பை கே அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், ஜேகே இன்வர்ஸ் அப்படி எழுதலாம். ஓகேவா, இது எல்லாமே என்ன குவான்டிட்டி அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டி. அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் 2 டைப்ஸ் சொன்னேன், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி. ஃபண்டமெண்டலில் 7 டைப்ஸ் சொன்னோம் இல்லையா, லென்த்து, மாஸ், டைம், டெம்பரேச்சர், கரண்ட், லூமினாஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இது எல்லாமே ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டல்லேருந்து வந்தது எல்லாமே தான் டிரைவ்டு குவான்டிட்டி. இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெஷர்மெண்ட் எடுப்போம், வேல்யூவை என்ன பண்ணுவோம் மெஷர்மெண்ட் எடுப்போம். இது எல்லாமே 1 மார்க் கொஷின். ஓகேவா, இந்த யூனிட் எல்லாமே 1 மார்க்கில் வரும். ப்ளஸ் 5 மார்க் கொஷினில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூவும் யூனிட்டோட கேட்பாங்க. அப்போ வேல்யூக்கு ஒரு 1/2 மார்க்கும் யூனிட்டுக்கு ஒரு 1/2 மார்க்கும் செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எல்லா குவான்டிட்டிக்கும் உள்ள யூனிட்டை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா வேல்யூ பண்ண தெரிஞ்சுக்கணும்.